ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு கனிஸ் விலாக்ஸ். இன்றைக்கி என்ன விலாக்னா, செவ்வாய்க்கிழமை நான் வேலுக்கு பூஜை அபிஷேகம் பண்ணினது தாங்க. அந்த வேல் பூஜை பண்ணினதை இந்த விலாகாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதில் வந்து அந்த வேல் நம்ம வீட்டுக்கு எப்படி வந்தது அப்படிங்கிறத உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கிறேங்க. ஒரு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக சொல்கிறேன். என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம சஷ்டி விரதம் 2வது வருஷம் சஷ்டி விரதம் இருந்தேங்க. இந்த வருஷம் எனக்கு சஷ்டி விரதம் இருக்கும்போது ஸ்டார்டிங்லேயே என் மைண்டில் தோணிகிட்டே இருந்தது, நம்ம வீட்டுக்கு ஒரு வேல் இருந்தால் நல்லாயிருக்கும். 5வது நாள் பார்த்திங்கன்னா, வேலுக்கு வந்து அபிஷேகம் பண்ணி நம்ம பண்ணுறது அது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து மங்கையர்கரசி அம்மா அவங்க பதிவு தான் அதிகமாக பார்த்துட்டு இருப்பேன். அப்போ அவங்க வந்து சொன்னாங்க, நல்லா வேல் வீட்டில் இருந்ததுன்னா இருந்தால் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எனக்கு இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படிங்கிற மாதிரி எனக்கும் தோணுச்சு. இந்த வருஷம் எப்படியாவது வாங்கிடணும் முருகா, ஏதாவது ஒரு கருணை காட்டுங்க அப்படின்ட்டு ஒரு ரூ. 500 அதுக்காக எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு குட்டியாக ஒரு வேலாவது வாங்கிடலாம், எப்படியாவது வேல் வாங்கிடணும் அப்படிங்கிறது மட்டும்தாங்க என் மைண்டில் இருந்தது. அப்புறம் சரி ஓகே அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு 3வது நாள் வந்து சஷ்டி விரதம். 3வது நாள் நான் சஷ்டி விரதம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா, தீபாவளி அன்னையிலேருந்தே பிரம்ம முகூர்த்த பூஜையும் சஷ்டி அப்படியே ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்தேங்க. 3வது நாள் பார்த்திங்கன்னா, சஷ்டி பிரம்ம முகூர்த்த பூஜையை முடிச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு சஷ்டி விரதமும் போயிட்டுருந்ததுங்க. விரதத்தை முடிச்சுட்டு மார்னிங் வந்து டிஃபன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அக்கா கால் பண்ணாங்க, இந்த மாதிரி கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த கோவிலுக்குங்க்கா அப்படின்னு கேட்கும்போது, திருமுருகன் பூண்டி போயிட்டு வரலாம் வாவுமா அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட கிளம்பி போனோம். போயிட்டு பார்த்திங்கன்னா, திருமுருகன் பூண்டி போயிட்டுருக்கும்போதே அவங்களுக்கு வந்து ஒரு கால் வந்தது. இந்த மாதிரி வரும்போது நீங்கள் குடம் ஒன்று வாங்கிட்டு வாங்க. அவங்களுடைய குலதெய்வம் கோயிலேருந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க. கலசத்துக்கு வந்து குடம் வேணும், வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஓகே குடம் எடுக்கணும் அப்படின்னோடனே திருமுருகன் பூண்டி பார்த்திங்கன்னா, நம்ம திருப்பூர் அவினாசி டு திருப்பூர் ரோடுங்க. திருமுருகன் பூண்டியிலிருந்து ரொம்ப பக்கம்தாங்க நமக்கு அனுப்பூர் வளையத்தில் வந்து உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அதாவது சுவாமி சம்மந்தப்பட்டது, பாத்திரங்க எல்லாமே அங்கே வந்து உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, நம்ம கண்டிப்பாக இன்றைக்கி வேல் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா கூட போகிறேன். நான் போயிட்டு அவங்க அக்கா வந்து குடம்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. நான் வந்து வேல் பர்ச்சேஸ் பண்ணேங்க. வேல் பார்த்திங்கன்னா, இப்போ நான் வச்சு அபிஷேகம் பண்ணுற வேல் வந்து ரொம்ப அழகாக இருந்ததுங்க. கையில் எடுத்து பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்புறம் நான் வாங்கினேன், அக்காவும் வாங்கினாங்க. நான் வந்து ஒதுக்குனது ரூ. 500, ஆனால் அவர் வந்து வெறும் ரூ. 155 வந்துட்டாருங்க எனக்கு வேலா. அதுவே எனக்கு ஒரு பெரிய விஷயம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனால் எனக்கு அப்படி ஒரு பயம். என்ன பயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீடு வந்து கிச்சனுக்குள்ளே தான் நான் வந்து சுவாமி படம்லாம் வச்சுருக்கேன். இப்போ வேல் வாங்கிட்டு வந்துட்டா நான் வந்து எப்படின்னா, முக்கியமான சுவாமி படங்களை எல்லாம் வந்து தனியாக எடுத்து வச்சுருப்பேங்க. அதுக்குன்னு கபோர்டு தனியாக வச்சுருக்கேன். அதில் தான் வச்சுப்பேன். முக்கியமான விசேஷங்கள் அந்த டைமில் மட்டும்தான் எடுத்து வச்சு பூஜை பண்ணுறது. அப்போது முருகர் படம் சும்மா படங்கள் எனக்கு தேவையான என்ன படமோ அதை மட்டும் அது மட்டும்தான் நான் முன்னாடி வச்சுருப்பேன் டெய்லி பூஜைக்கு. அப்போது நான் ஸ்க்ரீன் மாதிரி சின்னதாக ஒரு போட்டுருவேன் இருக்கும். இப்போ வேல் வைக்கணுன்னா தினமுமே வேல் அங்கே தான் இருக்கணும். அப்போ நம்ம வீடு வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறது தாங்க. அப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எனக்கு ஒரே பயம். சரி எப்படிடா நம்ம என்ன பண்ண போகிறோம் முருகா, நீங்கள் தான் இதுக்கு வழிகாட்டணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். சரி ஓகே நடக்கட்டும், பார்த்துக்கலாம், நான்வெஜ்ஜே சாப்பிடாம சமைக்காமல் விட்டுறலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தாங்க இருந்தது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அப்புறம் 6வது நாள் வந்து நான் திருக்கல்யாணம் முடிச்சுட்டு கீழே வரேங்க. திண்டல் மலைக்கு போயிருந்தேன். திண்டல் மலையில் வந்து கீழே வரும்போதே ஹவுஸ் ஓனர் அக்கா ஃபோன் பண்ணிவிட்டு, இது மாதிரி நீங்கள் 1 மந்த்தில் எனக்கு வீடு வெக்கேட் பண்ணி கொடுக்கணும். என்னடா அது திடீர்னு வீடு வெக்கேட் பண்ணுங்கிறாங்க, என்னங்கக்கா பிரச்சனை, என்னாச்சு அப்படின்னா, இல்லைம்மா நாங்கள் வந்து வீடு கட்டுறோம், நாங்கள் கட்டினதுக்கப்புறம் கூட நீங்கள் இங்கேயே வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஐயையோ, இந்த வீடு தேடணுமே, நான் போய் எங்கே தேடட்டும் முருகா, இது என்ன சோதனை, இது நல்லதுக்கா கெட்டதுக்கா எனக்கு ஒன்றும் புரியலையேப்பா அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா,
டக்குன்னு தோணுச்சு. ஏன்னா பசங்களோட ஸ்கூல் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் கோவில் தாங்க நம்மளுக்கு வாசலே. அந்த கோவில்கிட்ட பார்த்திங்கன்னா வீடு வாடகைக்கு விடப்படும்னு ஒரு போர்டு இருக்கும். நான் எப்போவுமே வண்டி அங்கே தான் நிறுத்துவேன், கோவில் வாசல் கிட்ட தான் நிறுத்துவேன் பசங்களை பிக்கப் பண்ணும்போது. அப்போது அந்த போர்டு மட்டும்தாங்க என் கண்ணு முன்னே எனக்கு அந்த போர்டு மட்டும்தான் வருது. சரி போய் பார்ப்போம் அப்படின்ட்டு வந்து பார்த்தா எனக்கு வீடு ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. அவங்க சொல்லி வித்தின் 1 வீக்கில் வந்து நாங்கள் வீடே மாற்றிட்டோம், சேஞ்ச் பண்ணிட்டோம். அதை விட மிராக்கிள்ங்க. ஏன்னா ஒரு கையில் 10 பைசா அமௌண்ட்டே கிடையாது. அந்த வீட்டுக்கு வந்து 30,000 அட்வான்ஸ். நாங்கள் பார்த்த வீட்டுக்கு அட்வான்ஸ் மட்டும் 30,000 சொன்னாங்க. வாடகை 6,000. 3,800 வாடகையில் இருந்து ஒரு ரூமில் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் பெரிய வீட்லேயே இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் முடியாத பட்சத்தில் தான் இந்த சின்ன வீட்டுக்கு வந்தேன். சின்ன வீட்டில் இருந்தும் நான் நிம்மதியாக தான் இருந்தேன். பண்ணுறதெல்லாம் பண்ணுப்பா, என்ன தான் நடக்குமோ பார்த்துக்கலான்ட்டு இருந்தேங்க. ஆனால் வந்து முருகன் என்னை கை விடலை. ஏதோ ஒரு வழியில் எப்படி நான் அந்த வீட்டுக்கு போனேன்னு இப்போ நினச்சா கூட எனக்கு அப்படியே ஒரு பெரிய இதாக தாங்க இருக்குது. வந்துட்டோம் இந்த வீட்டுக்கு. இந்த வீட்டுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஹாலு, பெட்ரூம், கிச்சனு. ஹாலில் வந்து ஒரு டேபிள் மாதிரி வச்சுருக்கேங்க. அதுக்கு மேலே வந்து நான் பூஜை ரூமே செட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து என்னால் வாரம் நல்லபடியாக பூஜை பண்ண முடியும். இந்த பூஜை வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பூஜைங்க. இந்த பூஜையை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வர நம்ம லைஃப்பில் எல்லாமே நடக்கும். ஆனால் சாமானியமாக பண்ண விட மாட்டார், பண்ண முடியாது. என்னாலேயும் அப்படிதாங்க. எல்லாம் அங்கேருந்து வந்தேன், ரொம்ப கஷ்டப்படுறேங்க. அதாவது பூஜை பண்ணுறதுக்கு அந்த பூஜைக்குள்ளே உட்கார முடிய மாட்டேங்குது. பண்ணுறேன், என்ன நடந்தாலும் சரி பண்ணுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கேன். இந்த முருகன் என்னை காப்பாற்றுவார், என்னை என் மேலே கொண்டு வருவாருன்ற நம்பிக்கை மட்டும் இருக்குங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இப்போ கூட நான் வந்து இந்த வீடியோ எடுத்து வச்சு 1 வீக் ஆகிடுச்சுங்க. இன்றைக்கி வாய்ஸ் கொடுக்கறது வந்து வேற ஒரு சுச்சுவேஷனில் இருந்துட்டு அம்மா வீட்டில் இருந்து தாங்க வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். நம்புங்க, முருகன் கண்டிப்பாக கைவிட மாட்டார். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.